கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு குரு போறார். ஏற்கனவே இருந்த 3ஆம் இடம் அப்படி ஒன்றும் பெரிய இடம் கிடையாது. 4ஆம் இடமும் சாதகமான தன்மைகளை கொடுக்கறது கிடையாது. ஏன்னா 3, 4 அப்படி ஒன்றும் பெரிய இடங்களை அவருக்கு நல்லதுகளை செய்ய மாட்டார். ஏற்கனவே ஜென்மச்சனி போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. சதய நட்சத்திரக்காரங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. அப்படி இருக்கு இப்ப நிலைமை. கடுமையான ஜென்மச்சனி நடக்கும்போது நிச்சயமாக குரு பயிற்சி அப்படி ஒன்றும் பெரிய சாதகமான பலன்களை செய்யாது. குருவே 5, 9 போன்ற நல்ல இடங்கள்ல வந்தா கூட நல்லது செய்யாது. ஜென்மச்சனியின் ஆக்கம் அதுதான் உங்களுக்கு தூக்கலாக இருக்கும். சதய நட்சத்திரக்காரர்கள் பயங்கர கஷ்டத்தில் இப்போ இருக்கிறீங்க, பயங்கர மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க. காசு இருந்தா மனசு சரியில்லை, மனசு நல்லா இருந்தா காசு இல்லை. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மனக்கஷ்டம், பணக்கஷ்டம் போன்றவைகள்ல எந்த பக்கம் எப்படி திரும்புவது என்பது போன்ற ஒரு மாதிரியான சோதனை அமைப்புகள் இப்போது சதய நட்சத்திரக்காரங்க இருக்கிறீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பரவாயில்லைங்க, போன வருஷம் மாறி இருப்பு இல்லை, ஆனாலும் இந்த வருஷம் சோதனை விட்டகுறை தொட்டகுறையாக இருக்கிறது என்பது போன்ற அமைப்புகள் தான். ஜென்மச்சனி அமைப்புகள் தான் தூக்கலாக இருக்கும். இளைய பருவத்தினர் அனைவருக்குமே ஜென்மச்சனி அமைப்புகள்ல பயங்கரமான ஒரு குழப்பம். என்ன செய்யறது, ஏது செய்யறதுன்ட்டு ஒன்றும் செய்யாம கம்முன்னு இருங்க, அவ்வளவுதான். அதுக்காக ஒன்றும் செய்யாமல் சாப்பிட்றது எப்படிங்க? இப்படித்தான் இருக்கும். ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும். குரு பயிற்சிலாம் அப்படி ஒன்றும் பெரிய யோக பலன்களை செய்யாது. வீடு, குடும்பம் போன்றவைகள், உறவு, நட்பு போன்றவைகள், பணம் என்றால் எப்படி, நண்பன் என்பவன் எப்படிப்பட்டவன், உயிர் காப்பான் தோழன்னு சொல்றாங்களே, அந்த உயிர் நண்பன் இப்ப கஷ்டம்னு திரும்பி பார்த்தா ஒருத்தனை கூட காணுமே. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஒரு மாதிரி டயலாக் பேசிட்டு அப்படியே வடிவேலு திரும்பி பார்ப்பார். திரும்பி பார்த்தாருன்னா ஒரு பக்கமும் ஒருத்தனும் இருக்க மாட்டான். அப்புறம் உதவ வாங்கிட்டு திரும்பி வருவார். அது இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. சும்மா வீணா போய் வம்பு வழக்கில் போய் மாட்டுவீங்க. தேவையில்லாத விஷயங்களை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஃப்ரெண்டுக்காக ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கிரெடிட் கார்டு எடுத்துட்டு ரொம்ப ஜம்பமா யாருக்காவது ஒருத்தருக்கு தேய்ச்சிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. கடன் தொழில பயங்கரமா உங்களை புரிந்து கொள்ள முடியாதபடி உங்களை சுற்றி ஒரு மாதிரியான நெகட்டிவ் கிளவுட்ஸ்ன்னு சொல்லுவேன். நெகட்டிவ் கிளவுட்ஸ், ஒரு மாதிரியான ஒரு நம்பிக்கையற்ற, தன்னம்பிக்கையற்ற ஒரு மாதிரியான சூழ்நிலைகளில் தான் இப்போது கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் அவ்வளோ பேர் இருக்கிறீங்க. ஆனால் 50 வயசு தாண்டினவங்களுக்கு இந்த பலன் பலிக்காது. 2ஆம் சுற்று ஜென்மச்சனியாக தான் வேலை செய்யும். என்னையா குருப்பெயர்ச்சிக்கு பலன் சொல்லணும்னா ஜென்மச்சனியை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, அதுதாங்க செயல்படும். ஜென்மச்சனி மனதை பிடிச்சி அழித்து கொண்டிருக்கிறது. எதுவும் சாதகமற்ற தன்மைகள். இது இன்னும் 1 வருஷத்துக்கு நீடிக்கும். அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் ஜென்மச்சனி நீடிக்குது. அதே நேரத்தில் தான் ஜென்மச்சனி ஒரே நேரத்தில் மாறுகிறார், குருவும் மாறுகிறார். ஆகவே இன்னும் 1 வருஷத்திற்கு சாதகமற்ற தன்மைகள் கும்பராசிக்காரர்களுக்கு நீடிக்கும் என்பதை வெளிப்படையாக குருப்பெயர்ச்சியில் சொல்லிடணும். சும்மாலாம் ஆசை வார்த்தை காட்டுறதெல்லாம் இங்கே கிடையாது. இளைஞர்கள் கஷ்டப்பட்டே தீர்வீங்க. சனி கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மையைத்தான் தரும். இப்போதுதான் வாழ்க்கை என்பது என்னன்றதை கத்துக்கிட்டு இருக்கிறீங்க. காசு இருக்கும்போது ஆனீங்க, இப்போ காசு இருக்கும்போது யாருக்கு கொடுத்தீங்களோ அவன் இப்போ உங்களை கண்டுக்கவே இல்லைல்ல. இது மாதிரியான அனுபவங்கள் கண்டிப்பாக வரும். குடும்பத்திலையும் உங்களை யாரும் இப்போ புரிஞ்சிக்க முடியறதில்ல. பெத்த அப்பா அம்மாவே இப்போ விரோதியா தெரிவாங்க. அவங்க சொல்ற ஒரு அட்வைஸை நமக்கு இதாக இருக்காது. விழுந்து விழுந்து படுத்துக்க தோணும், சோம்பல் வரும், மந்தம் வரும். யாருக்கும் ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் வராது. இவ்வளவு உழைக்கிறனே, ஒரு முட்டாள்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அவன் மேனேஜர் ஒன்றுமே தெரியாதவனா இருப்பான். நமக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய உழைப்பு அங்கே கவனிக்கப்படாது. ஆஃபீஸே உங்களால தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆஃபீஸில் திட்டு வாங்குறாலே நீங்களாக தான் இருப்பீங்க. ஆக பணியில் ஒரு அப்ரிசியேஷன் சொல்லப்படக்கூடிய புகழ் அமைப்புகள் கிடைக்காது. ஸ்டாண்டர்ட் இருக்காது. மனசு பக்கு 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 பக்குன்னு இருக்கும். இந்த வேலையை விட்டுருவானோ, இந்த வேலையை நிறுத்திடுவானோ, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ. படுத்துக்கிட்டு இருக்கும்போது மேலே அப்படியே தலையில் பார்த்தா சுற்றிக்கிட்டு இருக்கிற ஃபேன் அப்படியே தப்புன்னு விழுந்துருமோன்ற ஒரு பயம். இனம் புரியாத மனக்கலக்கம்னு சொல்லுவேன். இதெல்லாம் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கீழே கமெண்ட்டை போடுங்க, கண்டிப்பா போடுவீங்க. ஆமா அப்படித்தான் இருக்கு, 100க்கு 100 சரி குருஜி சொல்றதுன்னு சொல்லுவீங்க. ஆக வேலைகளை அமைப்புல குரு பயிற்சியால ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருக்காதுங்களையா? இருக்கும். தொழில்களெல்லாம் சரியா பெரிய அளவுல மாறாது. ஓரளவுக்கு கடல்ல நடுக்கடல்ல போறவனுக்கு ஒரு பக்கத்துல ஒரு கட்டை வந்தா எப்படி இருக்கும்? ஐயா என்ன நடுக்கடல்ல தான் இருக்கிறாரு, ஆனா கட்டை வந்தவன ஒரு தெம்பு வரும்ல. அப்ப பிடிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், அந்த கட்டம் மிதக்கிற மாதிரி நம்மளும் பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு உணர்வு தோணும்ல. பிரச்சனைகள் அப்படியே இருக்கின்றன. ஆனால் கட்டை பக்கத்துல வந்தவனே பிடிச்சிக்கிட்டவன ஒரு தப்பிச்சுக்கோன்ற ஒரு எண்ணம் வருதுல. அந்த தப்பிச்சுக்கோன்ற எண்ணம் தான் அந்த 2024 குரு பயிற்சி. பெரிய அளவில் மாற்றங்கள்லாம் இருக்காது. ஆயினும் அடுத்த வருஷம் நல்லா இருக்கக்கூடிய சில பல விஷயங்களை இப்போது செய்வார். ஆகவே இதெல்லாம் 30 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு, 50 வயசுக்கு நான் ஃபர்ஸ்ட் 2வது ரவுண்டா இருக்கிறவங்களுக்கு இந்த சோதனைகள்லாம் இருக்காது. வியாபாரம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வீட்டில் கடனுக்காவது வீடு வாங்க முடியும், வாகனம் வாங்க முடியும், நிலம் வாங்க முடியும், நல்ல விவசாயம் பண்ண முடியும், நல்ல இயந்திர தொழில் பண்ண முடியும், 1க்கு 2 இயந்திரம் வாங்க முடியும், ஒரு ஆட்டோவுக்கு 2 ஆட்டோ வாங்க முடியும், 2 கார் வாங்கி டிராவல்ஸ் பண்ண முடியும். எல்லா அமைப்புகளையும் தொழில் மேன்மைகளாக, இரட்டிப்பு நன்மைகளாக, குழந்தைகளுக்கு எதுவும் செய்ய முடியும் விஷயத்தில், குடும்பத்தில் இது வரைக்குமே எடுக்காத மங்கள விஷயங்களை நல்ல விதமாக செய்து கொள்ளக்கூடிய அத்தனை அமைப்புகளும் 50 வயது கடந்தவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆகவே இரட்டை நிலை பலன்களாகத்தான் குரு பயிற்சி கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு செயல்படும்.